ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் 3வது பாடம் பார்த்திங்கன்னா விகிதம் மற்றும் விகிதா சமம் பயிற்சி 3.1 5வது 6வது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 5வது கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறாங்க. ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் ரூபாய் 5, மேலும் ஒரு இரு சக்கர வாகனத்தின் நிறுத்த கட்டணம் ரூபாய் 15. மிதிவண்டி மற்றும் இரு சக்கர வாகன நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்கன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இதோட விகிதம் காட்டணும். அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் இது கொடுத்துக்கிறது எழுதுங்க. இது மிதிவண்டி நிறுத்த கட்டணம். அப்போது மிதிவண்டி நிறுத்த கட்டணம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ரூபாய் 5. அதுக்கப்புறம் இரு சக்கர வாகன நிறுத்த கட்டணம் பார்த்திங்கன்னா ரூபாய் 15. அப்போ இது ரெண்டும் நம்ம பின்னமாக எழுதணும். அப்போ பின்னமாக எழுதணும்னா ஃபஸ்ட்டு இங்கே என்ன கேட்டுக்கணும், மிதிவண்டி மற்றும் இரு சக்கரவா. அப்போ மிதிவண்டி தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போது மிதிவண்டி நிறுத்த கட்டணம் வகுத்தல் இரு சக்கர வாகன நிறுத்த கட்டணம். அப்போ தான் இது பின்னமாக புரிஞ்சுதுங்களா. அப்போ பின்னமாக எழுதணும். இது எவ்வளோ 5, இது 15. அப்போது இது ரெண்டுமே 5ஆல் வகுப்படுமா. அப்போது 5 வகுத்தல் 5 15 வகுத்தல் 5. அப்போது இது வகுத்திங்கன்னா 1, இது 3ன்னு வரும். அப்போ இது எப்படி எழுதலாம், 1:3. அப்போ இதுக்கு விகிதம் பார்த்திங்கன்னா 1:3ன்னு வரும். அப்போ கடைசியாக எழுதுங்க. therefore நிறுத்த கட்டணங்களின் விகிதம் எவ்வளோ, 1:3. புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான். இது 5ஆவதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 6வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க. ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணாக்கர்களில் 30 பேர் மாணவர்கள் எனில் கொடுத்துட்டு 3 கொஷின் கொடுத்துருவாங்க. அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். மாணவர்களின் எண்ணிக்கையும் மாணவிகளின் எண்ணிக்கையும் இடையே உள்ள விகிதம். மாணவர்கள் 30 பேர் சொல்லிடுங்க. மாணவி கண்டுபிடிங்கன்னா 50ல் நீங்கள் 30 கழிச்சிங்கன்னா அப்போ மாணவர்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு கிடச்சிடும். அதுக்கு நம்ம விகிதத்தில் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு மாணவிகள் எத்தனை பேர் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போது மொத்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 50 பேர். அப்போது 50. மாணவர்கள் எவ்வளோ, மாணவர்கள் 30 பேர். அப்போது மாணவிகள் கண்டுபிடிங்க. இதுலேருந்து இது கழிச்சிடணும். அப்போது மாணவிகள் பார்த்திங்கன்னா 50ல் 30 கழிச்சிங்கன்னா 20. அப்போ 20 மாணவிகள். அப்போ மாணவரும் மாணவிக்கு தான் நம்ம விகிதம் கண்டுபிடிக்கணும். அப்போது மாணவர்களின் எண்ணிக்கை பை மாணவிகளின் எண்ணிக்கை. இப்போ மாணவர்கள் எவ்வளோ 30, மாணவிகள் எவ்வளோ 20. அப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பில் வகுப்படும். அப்போ 10ஆல் வகுத்தீங்க 30 வகுத்தல் 10 பை 20 வகுத்தல் 10. அப்போ வகுத்திங்கன்னா 30ல் 10 3 முறை வரும், 20ல் 10 2 முறை வரும். அப்போது இதோட விகிதம் பார்த்திங்கன்னா 3:2. புரிஞ்சுதுங்களா. அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 2வது கொஷின் என்ன, மாணவிகளின் எண்ணிக்கையும் மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கையும் இடையே உள்ள விகிதம். மாணவியும் மொத்த மாணாக்கர்கள் கேட்டுக்கிறாங்க. அப்போ மொத்த மாணாக்கர்கள் பார்த்திங்கன்னா 50, மாணவிகள் 20. இதுக்கு நம்ம எழுதணும். அப்போ பாருங்கள், மாணவிகளின் எண்ணிக்கை
பை மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை. அப்போது இது பார்த்திங்கன்னா மாணவிகள் 20, மாணாக்கர்கள் 50. அப்போது இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 10ஆம் வாய்ப்பாடில் தான் வகுப்பணும். அப்போ 20 வகுத்தல் 10, 50 வகுத்தல் 10. அப்போ வகுத்திங்கன்னா இது 2, இது 5ன்னு வரும். அப்போ இதோட விகிதம் 2:5. அவ்வளோதான் 2வது ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள் 3வது கொஷின். மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கையும் இடையே உள்ள மாணவர் பார்த்திங்கன்னா 30 பேர், மாணாக்கர்கள்னால் 50. அப்போது எழுதுங்க. மாணவர்களின் எண்ணிக்கை பை மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை. இப்போ மாணவர் எவ்வளோ 30 பேர், மாணாக்கர்கள் 50 பேர். அப்போது இதுவும் 10ஆல் வகுக்கலாம். 30 வகுத்தல் 10, 50 வகுத்தல் 10. இது வகுத்திங்கன்னா இது 3 வரும், இது 5 வரும். அப்போ இதோட விகிதம் பார்த்திங்கன்னா 3:5 வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். 6வதுல இருந்தது 3 கொஷினுமே ஆன்சர் நம்ம எழுதிட்டோம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.